ஒரு மனிதனின் வாழ்நாளில் ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா என்னன்னா பெற்றோரின் அன்பு தாங்க. தங்களுடைய ஆசைகள், கவலைகள், கனவுகள், தூக்கம் எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சுட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிறப்பாக செதுக்குபவர்கள் தான் பெற்றோர்கள். ஆனால் இன்றைய வேகமான வாழ்க்கை சூழலில் பல பிள்ளைகள் அறியாமலும் அலட்சியத்தாலும் அந்த தியாகத்தின் மதிப்பை உணராமல் கடந்து விடுகிறார்கள். பெற்றோரின் அளப்பெரிய தியாகங்களையும் பிள்ளைகள் தெரியாமல் செய்யும் 10 முக்கிய அலட்சியங்களையும் உணர்ந்து திருத்திக் கொள்வதே இந்த வீடியோவின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. பெற்றோரின் தியாகங்கள் அளவில்லாதவைங்க. ஆனால் பல நேரங்களில் பிள்ளைகள் அறியாமலும் அலட்சியத்தாலும் செய்யும் 10 முக்கியமான தவறுகளும் அலட்சியங்களும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பிள்ளைகள் தெரியாமல் செய்யும் 10 அலட்சியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பெற்றோரின் தியாகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேரம் ஒதுக்காமல் இருப்பது. பிள்ளைகள் பெற்றோருக்காக நேரம் ஒதுக்காமல் இருப்பது. நேரம் மற்றும் நண்பர்களுக்காக, வேலைகளுக்காக நேரம் ஒதுக்கும் பிள்ளைகள் தங்களுக்காக வாழ்நாளை செலவிட்ட பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் சில நிமிடங்கள் கூட நேரங்களை ஒதுக்குவதில்லை. உண்மைதானங்க. அதை பேசணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. வேலைன்னு போயிடுறாங்க. அவங்களோட நண்பர்கள் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை தன்னோட பெற்றோர்களுக்காக ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக செலவிடுறது, நேரத்தை ஒதுக்குறதே இல்லை. எந்தெந்த குடும்பங்களில் இது மாதிரி நடக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். 2வது விஷயம், பெற்றோரின் ஆலோசனைகளை புறக்கணித்தல். பெற்றோரின் அனுபவபூர்வமான அறிவுரைகளை பழைய சிந்தனை என்று அலட்சியப்படுத்துவது, ஒதுக்குவது. அவங்களோட அனுபவங்களை பகிரும்போது அதை அலட்சியமாக உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் பழைய காலத்து சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அலட்சியப்படுத்துறது, அவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கிறது இல்லை. இந்த மாதிரி பண்ணுறனால அவங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்களை கூட சொல்லாமல் விட்டுறாங்க. தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல அனுபவங்களை சொல்லி கொடுக்கணும், அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெற்றோரின் ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்ல வர கருத்துக்கள் அதோட சம்மந்தமானதாக இருக்கும். ஆனால் தன் பிள்ளைகள் அவங்க சொல்லி நம்ம என்ன கேட்குறது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, படிக்காதவங்க, அப்படி பழைய காலத்து ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கிறது, அவங்களோட சிந்தனைகளை அப்படியே மறுக்கிறது, கேட்க மறுக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. பெற்றோர்கள் அவங்க அனுபவத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்மளுக்கு சொல்லும்போது தயவு செய்து அதை காது கொடுத்து கேளுங்க. அவங்க நம்மளோட நல்லதுக்காக மட்டும்தான் எதையுமே செய்வாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெற்றோரின் உடல் நலனில் கவனமின்மை. அவர்களின் வயது சார்ந்த உடல் உபாதைகள், மருத்துவ பரிசோதனை மற்றும் மாத்திரைகளை சரியான நேரத்தில் கவனிக்காமல் விடுவது. அவங்க வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு கரெக்டான டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, வயசாயிடுச்சு அப்படிங்கிறனாவே பல பிரச்சனைகள் ஒட்டிக்கும். அவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுக்காமல் வேலைன்னு போயிடுறது. அவங்களும் அந்த வீட்டில் இருக்கிறதவே மறந்துடுறது. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை உபத்திரமாக நினைக்கிறது, அவங்கள அலட்சியப்படுத்துறது. அப்படி பண்ணாதீங்க தயவுசெய்து. அவங்க உங்களை அந்த மாதிரி நினச்சிருந்தா நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டீங்க. அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனே அலட்சியப்படுத்தாமல் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பரிசோதனை செய்து அதற்கான மெடிசனை கொடுக்கறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 3வது விஷயம், அன்பை வெளிப்படுத்தாமல் இருப்பது. பெற்றோர் மேல் பிள்ளைகளுக்கு அது அன்பு இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்கிறதே இல்லை. அவங்க ஆசைப்படுறது தன்னோட குழந்தைகள் தங்கிட்ட நல்லா பேசணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு தான். ஆனால் குழந்தைகள் அதை காட்டுறதே இல்லை. பெற்றோரின் மீது பிள்ளைகளுக்கு அன்பு இருந்தாலும் அதை வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ வெளிப்படுத்தாமல்
கடமைக்கு மட்டும் செயல்படுவது இது வந்து ரொம்ப தப்புங்க. கடமைக்காக பெற்றவங்களுக்கு சோறு போடணும் அப்படின்னு நினச்சி பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க உங்ககிட்ட வயசான காலத்தில் ஏங்குறது உங்களோட அன்புக்காக மட்டும்தான். அதனால் அவங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக பேசுங்க. அதுதான் அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றத விட மன ஆறுதலை கொடுக்கக்கூடியது உங்களோட அன்பான வார்த்தைகளும் செயல்களும் மட்டும்தாங்க. பொருளாதார ரீதியான புறக்கணிப்பு. பிள்ளைகள் தங்களோட சொந்த செலவுகளுக்காக அனாவசியமாக செலவுகள் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பெற்றோரோட அத்தியாவசிய தேவைகள் மற்றும் மருத்துவ தேவைகளை சொல்லும்போது அவங்களுக்கு அது பெரிய சுமையாக வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. உங்களோட அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் செலவு பண்ணுறீங்கள்ல, அதை குறைச்சிக்கிட்டு நம்மளோட பெற்றோருக்காக அவங்களோட அத்தியாவசிய தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மருத்துவ செலவுக்கும் அவங்களோட அத்தியாவசிய தேவைகளையும் செய்து கொடுப்பது உங்களோட கடமை. சரிங்களா? அது உங்களுக்கு இருக்க வேண்டிய அக்கறை. அதை புரிஞ்சுக்கோங்க. அது பொறுப்பு, உங்களோட பொறுப்பு. அதனால் ஆடம்பரத்தை குறைச்சிக்கோங்க. உங்களோட பெற்றோரை கவனிக்க பழகிக்கோங்க. தொழில்நுட்ப இடைவெளியை ஏளனம் செய்வது. புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது மொபைல் ஃபோன், அதாவது பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோன் வந்து பயன்படுத்த தெரியாது. அவங்களுக்கு புரிகிற முறையில் வந்து நம்ம எளிமையாக கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்கள சலித்து கொள்வது. உனக்கு ஒன்றுமே புரியாது, எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுப்பதில் சலித்து கொள்வது. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா நம்மளும் அந்த சூழ்நிலையில் இருந்தோம். நம்மளோட குழந்தைகள் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக தயவுசெய்து உங்கள் பெற்றோருக்கு புரிகிற மாதிரி எளிமையான விஷயங்களை சொல்லி கொடுங்க. பெற்றோரின் தியாகங்களை சாதாரணமாக கருதுவது. பெற்றோர் நமக்காக செய்த தியாகங்களையும் ஆசைகளையும் உணராமல் நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று பேசுவது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க செய்யாமலையா நீங்கள் வளர்ந்துட்டீங்க, படிச்சிங்க, வேலை பார்க்குறீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்னோட முயற்சியால் நான் படித்தேன், நான் வேலை பார்த்தேன், என்னோட திறமைக்கு கிடைச்ச வேலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உங்களோட அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணது உங்களோட பெற்றோராக மட்டும்தாங்க இருக்கும். நீங்கள் 3 வேளை சாப்பிடணுங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு உழைச்ச காலங்களும் இருக்குங்க. அதனால் தயவு செய்து பெற்றோரை கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்கள புரிஞ்சு நடந்துக்கங்க. பெற்றோரை பார்த்து கூடாத வார்த்தை என்ன அப்படின்னா வந்து, நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு வார்த்தை தயவுசெய்து கேட்காதீங்க. அவங்க நொந்து போயிடுவாங்க. உங்களுக்காகவே வாழ்ந்தவங்க, அவங்களோட ஆசைகளை தியாகம் செஞ்சுட்டு உங்களோட ஆசைகளுக்காகவே அவங்க உழைச்சவங்க. அதனால் நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படிங்கிற வார்த்தைகளை தயவு செய்து எப்போதும் எந்த ஒரு சூழ்நிலையும் சொல்லிடாதீங்க. பெற்றோரை தனிமையில் விட்டுறது. வீட்டில் எல்லாருமே இருந்தாலுமே வந்து வயது முதிர்ந்தவங்களை மதிக்காமல் இருக்கிறது, அவங்கள ஒரு தனி அறையில் போட்டு வச்சிடுறது, வெளியில் வரவிடாமல் பண்ணுறது, எல்லாரும் இருக்கும் இடத்து அவங்களுக்கு வரவிடுற அனுமதி கொடுக்கறது இல்லை. மற்றவங்க முன்னாடி அவங்க உட்காரணும் அப்படி ஆசைப்படுவாங்க, எல்லாரும் கூட பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறது. நீ உன்னோட இடத்துல மட்டும் இரு, உள்ள இங்கே எல்லோரும் முன்னாடி வராதேன்னு அவங்கள கஷ்டப்படுத்துறது. இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து பண்ணாதீங்க. பெற்றோருக்கு நம்ம கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம் அவங்களோட மனசு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் டைம் கிடைக்கும்போது அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு பேசுகிறதோ இல்லை நம்ம ஜாலியாக இருக்கும்போது அவங்களும் வந்து நம்ம கூட கலந்துக்கிறாங்கன்னா தயவுசெய்து வந்து அதை ஏற்றுக்கங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. முடிவெடுப்பதில் பெற்றோர்களை புறக்கணிப்பது. குடும்பத்தின் முக்கிய முடிவுகள் அல்லது விசேஷங்களில் எடுக்கும் முடிவுகள் அவங்க கூறும் முடிவுகளை வந்து கேட்காமல் புறக்கணிப்பது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. கேட்குறதுனால குறைஞ்சி போயிட மாட்டோம். சரிங்களா? கேட்டிங்கனாவே அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. கோபத்தையும் சகிப்புத்தன்மையையும் வெளிப்படுத்துவது. வெளியில் இருக்கவங்க கூட பொறுமையாக சந்தோஷமாக பேசுவாங்க. ஆனால் பெற்றோர்களிடம் சின்ன விஷயங்களுக்கு கூட எரிச்சல் படுவது, கோபப்படுவது அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. பெற்றோர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பெரிய செல்வத்தை இல்லைங்க, கொஞ்சம் நேரத்தை மட்டுமே அவங்களுக்காக ஒதுக்குங்க.
பெற்றோர்கள் எப்பயுமே நம்மக்கிட்ட பொன்னையும் பொருளையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்பையும் மரியாதையும் அவர்களிடம் செலவிடும் சிறிய நேரங்களையும் தான் அவங்க பெரிய அளவில் கருதப்படுகிறாங்க. அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களின் தியாகங்களை உணர்ந்து நமது அலட்சியங்களை கைவிட்டு அவர்களை கௌரவிப்பதே நாம் அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய கைமாறாகும். நாம் கொடுக்கும் சிறு கவனமும் அன்பும் மட்டுமே அவர்களின் முதிய வயதில் மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் கொடுக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோ.